அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்தியினுடைய தலைப்பு வழி நடத்தும் கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு விதத்திலையும் அவர் வழி நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழி நடத்துகிறது என்றால் சாதாரணமானது அல்ல. அவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்க போகிறது, அவருடைய வழி நடத்துதல் என்ன விதத்தில் இருக்க போகிறது என்று சொன்னால், அவர் வழி நடத்தும் பொழுது சும்மா அல்ல, நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு, ஹல்லேலூயா, நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தும் போது அவருடைய வழி நடத்துதலிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வழி நடத்த ஆரம்பிக்கும் போது சில வேளையில நாம் இப்படி யோசிக்கிறோம், என்னை ஆண்டவர் வழி நடத்துறாரு, அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த சிக்கலும் வரக்கூடாது. நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு அடிக்கடி பிசாசு வந்து தொந்தரவு பண்ணி அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அப்போ தான் நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். என்ன, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தேவனோடு இணைஞ்சி செய்தால் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட விடாமல், உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய பிரஸ்தாபத்தை காண்பிக்க விடாமல் தடுப்பதற்கென்று பல வேலைகள் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு நேரம் இப்படி சொல்கிறேன் பாருங்க, ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா, அப்போ நீங்கள் ரைட்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக தோணும். ஒரு நாள் ஒரு முறை ஒரு போதகர் வந்து என்னிடத்தில் இப்படி சொன்னார், உங்கள் சபையில் நீங்கள் உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு எல்லாம் சமாதானமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இருக்காது, இல்லை. அப்போ அவர் அடுத்த கேள்வி கேட்டார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நான் சொன்னேன், எங்கள் சபைக்கு விரோதமாய் நிறைய பிசாசு எழும்பி நின்னா அப்போ தான் நாங்கள் சபை நல்லா நடத்துகிறோன்னு அர்த்தம். எங்களுக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் தேவனுடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துகிறோன்னு அர்த்தம் அப்படி நான் சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன தைரியமாக சொல்கிறீங்க? நான் சொன்னேன், சந்தோஷமாக சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் சந்தோஷமாக சொல்கிறேன்னா, பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஒன்றும் என்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது, அது என்னை அணுகாது. அப்ப ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய, என்னை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்தும் போது எனக்கு எதிராய் வருகிறவைகளை குறித்து நான் ஒரு நாளும் கவலைப்பட போவதில்லை, ஒரு நாளும் அஞ்ச போவதில்லை. காரணம், அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை எப்படி நடத்தினாராம்? தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், இப்ப அந்த ஊருக்கு போற வழி பக்கம்தான், அப்படி பக்கத்தில் இப்படி போயிடலாம். கானானுக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, வாக்குத்தத்தத்தின் தேசம் ஆயத்தமாக இருக்கிறது, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் பக்கம், ஆனால் ஆண்டவர் பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஏன்னா பெலிஸ்தியன் யாருன்னா எப்போ பார்த்தாலும் என்ன போடுவான், சண்டை போடுவான், பிரச்சனை பண்ணுவான், அந்த வழியாக வேண்டாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு மாற்றின வழியில் பிரச்சனை இல்லையா? இவர் என்ன சொல்கிறாரு, பெலிஸ்தியர் வழியாக வேண்டாப்பா, பெலிஸ்தியர் வழியாக போனால் சரி வராது. சரி, அப்போ நமக்கு என்ன தோணும், ஓ பெலிஸ்தியர் வழியாக ஆண்டவர் கூட்டு போகல, அப்போ ஆண்டவர் கூட்டு போகிற பாதையில் அப்படியே மெத்துன்னு இருக்க போகுது, அப்படியே சொகுசாக இருக்க போகுது அப்படி நினச்சிக்கிட்டு பாதையை மாற்றி வந்தால் ஆண்டவர் எந்த வழியாக கூட்டு போனாராம்? சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கூட்டிகிட்டு போனார். நல்லா கவனிங்க, சண்டை போடுற இடத்துல தேவநாம மகிமைப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் கூட்டு போன வழியை பாருங்க, அவர் மகிமைப்படுற மாதிரியே கூட்டிகிட்டு போகிறாரு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஏன்னா சண்டை போடுறது சுலபம். என்னது சண்டை போடுறது சுலபமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது பாஸ்டர். சண்டை போடுறது என்னதுங்க? சுலபம்.
வாக்குவாதம் பண்ணுறது ரொம்ப சுலபம், சண்டையை ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப சுலபம். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கடலை பிளந்து உள்ளே போக முடியுமா? அப்படி போயிருக்க முடியுமா? பெலிஸ்தேர் வழியாக போனால் இப்படி ஒரு அற்புதத்தை காட்ட முடியுமா? என்ன காரணம்? எப்போது நீங்கள் கவனிக்கணும் ஆண்டவருடைய வழி நடத்துதலை. ஆண்டவர் ஏன் நம்மளை அப்படி வழி நடத்தணும்? ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம்? நான் ஆண்டவரை தானே வழிபடுறேன், நான் கர்த்தரை தானே தேடுறேன், அவருக்காக தானே நான் வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் அனுமதிக்காரு? நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து காண்பித்து வழி நடத்த விரும்புகிறார். இதில் எப்படி இந்த இடத்துல எப்படி நான் சொல்லுவேன்? ஏன்னா எகிப்து தேசத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த எகிப்தின் தெய்வங்களுக்கு அடிமையாகி எகிப்தின் தேவர்களை வழிபட்டு அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது கர்த்தர் அந்த தெய்வத்தின் வல்லமையை விட இஸ்ரவேலின் தேவனின் வல்லமை பெரியது என்பதை காண்பிப்பதற்காக அங்கே 10 வாதை வந்தது. அந்த 10 வாதையும் 10 தெய்வம். அங்கே தவளையாய் வந்ததே அந்த தேசம் தவளையை வழிபட்டது, வண்டுகளாய் வந்ததே அந்த தேசம் வண்டை வழிபட்டது, வெட்டுக்கிளிகளாய் வந்ததே அந்த தேசம் வெட்டுக்கிளியை வழிபட்டது. இப்படி வழிபட்டு கொண்டிருந்த அந்த தேசத்தில் நம்ம ஒரு இடத்துல தான் வெட்டுக்கிளி சாமி இருக்கும்னு நினைச்சோம். இப்போ அதுவே என்ன ஆகி போச்சு? ஊரே வந்து நாஸ்தி ஆக்குன உடனே தான் புரியுது இது அல்ல. யாருக்கு புரிய வைக்கிறாரு? தம்முடைய ஜனத்துக்கு. இப்போ நீங்கள் நானும் யாரு? அவருடைய ஜனம். அப்போ நம்மளை புரிய வைக்கிறதுக்கு வேற அவருக்கும் என்ன கிடையாது? வழி கிடையாது. அப்போ அவர் நம்மளை எப்படி தான் கூட்டு போவார்? ஆமாம், சில நேரம் அப்படி ஒரு மாதிரியாக தான் போவோம். இந்த காரில் ஆஃப்லைன் கார்னு ஒன்று இருக்குது. ஆஃப்லைன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த பைபாஸ் ரோடில் போகிற மாதிரி உள்ள கார் இல்லை. இந்த கார் எப்படின்னா கரடு முரடெல்லாம் போகுமா. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஆஃப்லைன் கார் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இப்படி சாயும் அப்படி சாயும், பார்த்தீங்கன்னா கரடு முரடெல்லாம் போகும். இது ஒரு கார் தேவையா? சிலருக்கு அந்த பாதை ரொம்ப என்ன செய்யும்? பிடிக்கும். அப்படி போகிறது ரொம்ப பிடிக்கும். காட்டுக்குள்ளே போகிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை போயிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பிடிக்காமல் உட்காந்துருந்தா கீழே விழுந்துருவோம். அந்த அளவுக்கு பள்ளம் மேடெல்லாம் சாஞ்சு போகும். அது ஆஃப் ரோடு லைன். அது ஒரு விரும்பி போகிறது இருக்குது, அது ஒரு சந்தோஷத்துக்காக. ஆனால் கர்த்தர் நடத்துகிற பாதை பாருங்க, நம்மளை சேதப்படுத்த அல்ல, நம்மை விழப்பண்ண அல்ல, நம்மை சோர்ந்து போக அல்ல, நம்மை தோற்று போக அல்ல, நம்மை ஆண்டவர் நடத்தி செல்லுகிற பாதை நம்மை ஏனோதானோ என்று அல்ல, அவர் உன்னதத்தில் வீற்றிருக்க பண்ணும்படி. ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே கவனிச்சு பாருங்க, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்தீர்? நடத்தினீர். அப்போ ஆண்டவருடைய டார்கெட் எங்க? நமக்கு தரேன்னு சொன்னது கானான் தான். ஆனா பிளான் என்னது? அவருடைய பரிசுத்த ஸ்தலம். உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில கர்த்தர் தர விரும்புகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆனால் அவருடைய டார்கெட் எங்க? இந்த ஆசீர்வாதம் அல்ல. நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அதிகம் உண்டு, ஆனால் அதை தர கர்த்தர் விரும்பினாலும் அதில் அல்ல அவருடைய நோக்கம். அது கிடைக்கும், போகிற வழியில் கிடைக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? என்னை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வழி நடத்துகிறார். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் வழி நடத்தினார். அப்போ அங்கே செங்கடல் வந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம் பாருங்க. 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக என்ன செய்தார்களாம்? நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்திருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு வல்லமை உள்ள தெய்வத்தை அவர்கள் பார்த்ததில்லை, வல்லமையான தேவனுடைய கிரியைகளை பார்த்ததில்லை. அவர்கள் போகிற இடங்களிலே அவர்கள் நேராக வேலைக்கு போகணும், சாப்பிடணும், பண்டிகை ஏற்படும், பண்டிகையில் கலந்துக்கணும், அவ்வளோதான். எத்தனை வருஷம் அப்படி இருக்காங்க? 400 வருஷம் அப்படி இருக்காங்க. இப்போ திடீர்னு அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்பொழுது இந்த தேசத்தில் அடிமையாக இருந்து ஆராதிக்கிற தேவன் அல்ல உங்களுடைய தேவன், உங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர். உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு நாள் அறிவிக்கப்பட்டபடினாலே நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இன்னும் அறிவிக்கப்படாததினாலே, இன்னும் அறிவிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் இயேசு அண்டை வராமல் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உன்னத அனுபவத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை வழி நடத்தும் போது அங்கே செங்கடல் வந்த பொழுது
அவர்களுக்கு ஒரு அற்புதம், அதிசயம். தண்ணி ரெண்டா பிளக்கிறதுங்கிறது என்னதுங்க? அதிசயம். அங்க என்னெல்லாம் காரியத்தை கவனிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி சும்மா விட்டார் நினைச்சீங்க. முன்னால செங்கடல், பின்னால திரும்பி பார்த்தா யார் வரா? பார்வோன். இப்போ நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவீங்களா? அங்கதான் ஆண்டவர் உங்களை நிறுத்தி உங்களை டெஸ்ட் பண்ண விரும்புறார். ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா அவர் தரப்போற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. என்ன ஆசீர்வாதம்? கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நடாத தோட்டத்தில் எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிடுவேன். அவர் தர்றதே வித்தியாசம் பாருங்க. அவர் தர்றது வித்தியாசம்னா அப்போ அவர் வழி நடத்துகிற பாதை நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் முதல்ல நமக்கு என்னத்தை கொண்டு வர விரும்புகிறார்னா பயத்தை நீக்க விரும்புகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லுவார் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அப்போ நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துவார், நான் பயப்பட மாட்டேன். அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கும் பின்னால பார்வோன் சேனுக்கு நடுவுல விட்டு எடுத்தோடனே இவங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. பயம் வரட்டும். எல்லாருக்குமே என்ன வருது? பயங்கிறது எல்லாருக்கும் வருது. நம்ம சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. அப்போ ஆண்டவர் இப்ப என்ன செய்ய விரும்புகிறார்? வாழ்விலே, என்னுடைய வாழ்க்கை பாதையிலே கர்த்தர் ஒரு நாளும் எனக்கு பயத்தை தராமல் தைரியத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை தருவதற்கு ஆண்டவர் இப்பொழுது முன்னால செங்கடல், பின்னால யாரு? பார்வோன் சேனை. இப்போ இடையில இருக்க நீ சோத்திரம் பண்ணு அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் முன்னாலையும் பார்க்காம பின்னாலையும் பார்க்காம நேராக மேலே பார்த்து சோத்திரம் சொல்வீங்க? பின்னால் எதுக்கு பார்க்கணும்? அவன் அங்கேருந்து என்ன பண்ணிடக்கூடாது, இந்த காலத்து சண்டைப்படி பார்த்தா சுற்றக்கூடாது, அப்படி வச்சுக்குவோம். முன்னால் அலை வேகமாக வந்து உங்களை என்ன செஞ்சுட்டு போயிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாது. இடையில இப்போ என்ன செய்யணுமா? அவரை துதிக்கணுமா? அப்படி ஒரு பாஸ்டர் நின்று சொன்னால் அந்த பாஸ்டருக்கு நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. இவங்களே அங்கே இருக்கிறவங்கலாம் மோசைக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்க? முறுமுத்துட்டாங்க. ஏன் நாங்கள் அடிமையாக இருந்தாலும் ஒழுங்காக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீர் திடீர்னு என்னமோ ஆசீர்வாதம், ஏதோ கர்த்தர் தராரு, கர்த்தர் உயர்த்துறாரு, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தேசத்தை தராருன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ முன்னால் எதை வச்சிருக்க? செங்கடலை வச்சிருக்க. பின்னால் யார் வரா? பார்வோன் வரா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தத்தை கண்டால் இவங்க என்ன செய்வாங்களாம்? இங்கிட்டு போனால் மனமடிவு ஆவன் தான் இங்கே கூட்டு வந்தார். இங்கே கூட்டு வந்தால் இங்கே பிரச்சனை வேற மாதிரி இருக்குது. நான் எதுக்கு இதை இப்படி உங்களுக்கு புரிகிறதுக்காக திரும்ப அதை சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் வரும்போது நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்றால் அதை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா உங்களை வழி நடத்துகிறவர் உன்னத தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்துகிறபடியால் நீங்கள் எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. காரணம், அவர் உங்களை அழைத்தார் என்றால் அவர் நிச்சயம் வழி நடத்தி அவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து நிறைவேற்றி முடிப்பார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போகுது. முறுமுறுக்கிறாங்க, கோவப்படுறாங்க, சத்தம் போடுறாங்க. என்ன மோசையை பார்த்து சொல்றாங்க, என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க? அப்போ மோசைக்கும் வேற வழி கிடையாது. அவர் இப்போ யாரை பார்க்காரு? ஆண்டவரே என்ன சொல்றீங்க அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்றாருங்க, பாருப்பா மோசே, இடையில ஒன்னியவும் நான் கொஞ்சம் எப்படி காட்ட வேண்டியிருக்கு, ஸ்ட்ராங்கான ஆளாக காட்ட வேண்டியிருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, உன் கம்பு எடுத்து இப்படியே என்ன பண்ணிக்கிட்டே நில்லு, நீட்டிக்கிட்டே நில்லு. மோசே கையில் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு கம்பு இருக்கு. கம்புனாலலாம் அங்கே திறக்கல. அது யாருக்கு தான் தெரியும்? மோசைக்கு தான் தெரியும். நிறைய நேரம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் எப்படி செய்கிறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும்ல. அப்போ நிறைய நேரம் பாருங்க, இந்த மோசையை போல தான் நம்ம சில நேரம் சாதாரணமாக ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மோசே கம்பு எடுத்து அப்படி நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அப்படியே நின்றுக்கிட்டு மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன். அங்கே வசனம் சொல்லுகிறது, கீழ்காற்று ஒன்று வந்து அங்கே காற்று வேகமாக கடலுக்குள்ள என்ன செய்யுது? போகுது. தண்ணி தானா விரியல, காற்று ஒன்று வந்து அப்படியே கிழித்தார் போல அப்படியே உள்ள போகுது. உள்ள போகும்போது அப்படியே அந்த செங்கடல் என்ன செய்யுதுங்க? இரண்டாக. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியாய் வெட்டாந்தரையாய் நடந்து போவதற்கு ஏதுவாக வலதுபுறமும் இடதுபுறமும் ஜலம் குவிந்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இவங்க உள்ள போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் கும்பிட்ட தெய்வத்தை விட, இவ்வளோ நாள் நம்ம ஆராதித்த தேவனை விட, எகிப்தில் நம்ம இருந்து வழிபட்டதை விட இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டே போகிறாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்குவோம்.
உள்ள போயிட்டே இருக்காங்க. கரையை கடந்தாச்சு. கரையை கடந்த பிறகு திரும்ப ஆண்டவர் சும்மா இல்லை. இப்போ என்ன செய்கிறாரு, பின்னால் அவங்களையும் கடலுக்குள்ளே கொண்டு வந்து இவங்க கண்ணு முன்னாலே அவங்கள என்ன பண்ணுறாரு, அழித்து போடுகிறார். என்ன காமிக்கிறாரு, உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் சரி, உன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, அவங்க சத்தமே உனக்கு கேட்டாலும் சரி, அவர்களை உன்னை மேற்கொள்ள விடாமல் நான் அவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் அங்கே உணர்த்தினார். அவர் வழி நடத்தினார்னா அது அப்படிதான். அப்ப அவர் வழி நடத்துற விதத்தை கவனிங்க. அங்கே சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க பாருங்க 28ஆம் வசனம் பாருங்க, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடி போட்டது. அவர்களில் ஒருவனாகிலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசுனது என்னது, அந்த செங்கடல் துறக்கிறதுக்கு முன்னால சிந்திச்சது என்னது, பேசுனது என்னது, மோசையை திட்டினது என்னது, கர்த்தரையே முறுமுறுத்தது என்னது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கு. இது இருக்கிறனால தான் ஆண்டவர் அப்பப்ப நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மளை வழி நடத்த வேண்டியது. அவர் வல்லமையை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு என்ன தேவை, பிரச்சனை தேவை. அவர் தம்முடைய பலனை காண்பிக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு பலவீனம் தேவை. அப்படி வந்தால் தான் அதை காட்ட முடியும். இல்லை நீங்கள் ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், எனக்கு எதை வச்சு நீ காட்ட வேண்டாம், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், இதெல்லாம் வராது. யாருக்கு இது வருது, கர்த்தரை சோதிக்க விரும்புகிற எல்லாருக்கும் வருது. நான் நீங்கள் என்ன இப்படி தரமாட்டீங்க நீங்கள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசி பாருங்கள், அப்போ ஒரு பிரச்சனை தான் வரும். ஏன்னா அவருக்கும் வேறு வழி கிடையாது. அவர் அப்படி தான் நம்மளை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். பாருங்கள், பவுல் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே என்னுடைய பலவீனம் என்ன செய்யட்டும் நீங்கட்டும். அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்போ இந்த பலவீனத்தில் என்ன சொல்கிறாரு, அது நீங்கள் அதோட நிப்பாட்டிடுறீங்க. அதுக்கு பிறகு தான் முக்கியமாக ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்தில் ஏன் பலம் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அப்போ என் பலன் விளங்கணும்னா அங்கே ஒரு பலவீனம் தேவைப்படுது. அப்போ சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வழி நடத்துகிற பாதையில் சில விஷயங்கள் வரும்போது கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், பிரச்சனையை பெருசாக யோசிக்க வேண்டாம். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே உங்களை வித்தியாசமான விதத்தில் நடத்த போகிறார். அங்கே நீங்கள் பவுலுக்கு நடந்த விஷயத்தை கவனிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிட்டு ஆகையால், அங்கதான் விஷயம் பாருங்க, அவர் எப்படி சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9 அங்க என்ன கடைசியா என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் எதை பெருசாக எடுக்கிறீங்க, பலவீனத்தை பெருசாக எடுக்கிறீங்க. அந்த பலவீனத்துக்குள்ளே ஒரு பலன் தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிய முடியவில்லை. இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை வழி நடத்துவேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் நான் வழி நடத்துவேன். கர்த்தர் வழி நடத்துகிறதற்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மேன்மையானதை செய்வார், செழிப்பானதை செய்வார். கர்த்தர் சொல்கிற வழி நடத்தலுக்குள்ள நான் உட்பட்டு வர ஆரம்பிச்சிட்டேன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான், என் பலவீனம் நீங்கட்டும். அவர் பதில் கொடுத்த விதம் என்னன்னா, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல். அப்போ அந்த வல்லமையை நான் ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு என்ன வேணும்? அப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா, அங்கே ஏதோ ஒன்று கர்த்தர் புரிய வைக்க விரும்புகிறார். அப்போ அதுக்கு நீங்கள் பிரச்சனையை பெருசாக யோசிக்காமல், பிரச்சனை பண்ணுற ஆளை பெருசாக யோசிக்காமல், கர்த்தர் நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறீங்க, இதன் வழியாக நான் என்ன அறிய வேண்டும், இந்த மெத்தடுக்கு வந்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். நம்ம நிறைய நேரம் ஆளை தாக்கிறோம். எனக்கு இந்த கொரோனா நேரத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப நான் அடிக்கடி அதை நானே போட்டு கேட்பேன். என்ன தெரியுமா, சொல்லுங்க பாப்போம். கொரோனா நேரத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. நீங்கள் எதோடு போராடணும், நோயோடு தான் போராடணும், யார் கூட போராடக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் சூழ்நிலையெல்லாம் இப்போ சொல்லுங்கள். நீங்கள் பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் எதுக்கு தான் பிரச்சனை பண்ணணும்? சண்டை போட்டால், கோவப்பட்டால் எதுக்கு தான் பிரச்சனை பண்ணணும்? அந்த விஷயத்துக்கு தான் பிரச்சனை பண்ணணும். ஆளை போட்டு அடிச்சிடக்கூடாது, ஆளை தாக்கிடக்கூடாது, ஆளை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. நான் தான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ஃபவுண்டேஷன் நம்முடைய அன்பு, பில்டிங் ஃபவுண்டேஷன் நம்முடைய அன்பு. சில நேரம் பிரச்சனை 5வது மாடியில்,
பிரச்சனை எத்தனாவது மாடியில்? 5வது மாடியில். அப்போ 5வது மாடியிலே சண்டை போட்டு முடிச்சுட்டு கீழே வந்துடணும். இப்போ கீழே வந்தால் கீழே என்ன இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குங்க சொல்லுங்க? அன்பு இருக்கு. அப்போ 5வது மாடிக்கு போனால் சண்டை வந்துச்சு, அது அங்கே. அது எதுக்கு சண்டை? அந்த பிரச்சனைக்கு தான் சண்டை. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? அந்த 5வது மாடியில் சண்டை போடும்போது எதை பிடிச்சி ஆட்டி விட்டுறோம்? கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆகிய அந்த லவ் அன்பை பிடிச்சி ஆட்டி விட்டுறோம். அப்போ 5 மாடியும் என்ன செஞ்சிடும்? கீழே. நிறையா வீடு இன்னைக்கு இப்படி தான் ஆடிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே பிரச்சனையே வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லார் வீட்டுக்கும், எல்லா மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ விஷயம் என்னன்னா, நான் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறேன். நான் வழி நடத்தப்படுகிற என் பாதையிலே, என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை சேதப்படுத்தாமல் காப்பார். அல்லேலூயா. ஒரு சேதம் இல்லாமல் உங்களை காக்க வல்லவர். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது நீங்களும் நானும் எதை பார்க்கக்கூடாது? சுற்றி வர்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது. அப்போ அது வருமா பாஸ்டர்? வராதுன்னு நான் எங்கே சொன்னேன்? அதெல்லாம் வரும். எது வந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது யாரை தான்? கர்த்தரை தான் பார்க்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, நான் உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிரச்சனை கூடவே வருது. அப்போ நீங்கள் பார்க்கறது சரி. நீங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரி. நீங்கள் அந்த ஐக்கியத்தில் பலப்படுங்களே ஒழிய பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நம்ம கண்ணுக்கு ஒரு நாளும் பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? பெரியதாய் தெரியக்கூடாது. எந்த விஷயமும் நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிற எந்த காரியமும் பெரிதாய் தெரியக்கூடாது. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய எல்லா வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு தைரியப்படணும். இந்த தைரியத்தை தான் ஆண்டவர் கொண்டு வந்து அங்கே இணைக்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார் பாருங்க, நாம் எல்லாரும் அந்த பலவீனத்தில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். 10ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே, வாசிங்க அதை, நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். என்ன கான்செப்ட் இது? அங்கே தான் தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நம்ம லேசாக ஏதாவது வந்தால் உடனே பயந்து, கர்த்தர் என்னன்னு தெரில, என்னைய போட்டு இப்படி வாதிக்கிறார். வாதிக்கலைங்க, உங்கள் மூலமாக வேலை செய்கிறார். இப்படி எடுத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் மூலமாக வேலை செய்கிறார். நீங்கள் அந்த பாதையில் கரெக்டாக இருக்கீங்க, அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நேராக போகிறீங்க, பிரச்சனை வந்துருச்சு. உடனே புரிஞ்சுக்கோங்க, அப்போ தேவன் நடத்துகிற பாதை அதுதான். எதுவுமே வரல அப்படின்னு சொன்னால் உங்களை யாருமே என்ன செய்யலை? கண்டுக்கவே இல்லைன்னா உங்களை யாருமே கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரங்கள் அப்டக்கிள்ஸ், சில வேகத்தடைகள் என்ன செய்யும்? வரும். வரும்போது புரியறதுக்கு ஏதுவாய் நாம் ஆவியில் தேவ வசனத்தின் அடிப்படையில் அதை புரிந்து கொண்டால் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதை நாம் காண முடியும். அவர் என்ன சொல்கிறாரு? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும், எத்தனை பேர் இப்படி ரெடியாக இருக்கீங்க? எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கண், 5 மேட்ரு சொல்லியிருக்காரு. இந்த 5 தான் நமக்கும் வருது. இது அவ்வளோ நமக்கு வருதா வரலையா? வருது. அதை இவர் எப்படி சொல்றாரு? நான் அதிலே என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். இப்படி ஒரு ஆசை உண்டா? ஆமா, ஆசைப்படுறேன். ஏன் அந்த ஆசைப்படுறேன்? ஏன்னா இது எனக்கு வரும்போது யார் வெளிப்படுறா? ஆமென், கிறிஸ்து வெளிப்படுகிறார். அவர் தம்முடைய வல்லமை அனுப்பி வெளிப்படுகிறார். அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. அவருடைய அன்பு எனக்கு உணர முடிகிறது. அவருடைய கரம் என்னோடு கூட இருப்பதை உணர்கிறேன். கர்த்தர் என் கூட இருந்து கிரியை செய்கிறதை உணர்கிறேன். காரணம் என்ன? இதில் எதுவும் என்னை சேதப்படுத்தவில்லை. இதில் எதுவும் என்னை மடங்கடிக்க முடியவில்லை. இது எதுவும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் வழி நடத்துகிற பாதையில் கவனம் என்ன இருக்கணும்? அவர் தான். கூகுள் மேப் போட்டு காரில் ஓட்டிகிட்டு போகும்போது கவனம் எதில் இருக்கணும்? அந்த கூகுள் மேப்பில் அதில் ஒரு சின்னதாக ஒரு அம்புக்குறி, ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இல்லைன்னா கார் படம் இருக்கும். அது எங்கெல்லாம் திரும்புதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? போகணும். சில நேரம் அதை நம்பி போய் முட்டு சந்தில் போய் என்ன பண்ணிடுது? விட்டுருது. இருக்கட்டும், இருந்தாலும் அதை நம்பி சில நேரங்களில், நிறைய நேரங்களில் காரில் போகிறவங்க அதை தான் நம்பி போகிறாங்க. அதை நம்பி போய் தான் சில டெஸ்டினேஷனை நம்ம அடைய முடியுது. சில நேரத்தில் நம்மளே, நீங்கள் கொஞ்சம் உங்கள் லொக்கேஷன் போடுங்க, உங்கள் வீட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்?
வரேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஆனால் லொக்கேஷனில் போகிறோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உணர்த்த வர்ற விஷயம் என்ன? அவர் நம்மை வழி நடத்துகிறார். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டியது என்ன? என்னை வழி நடத்துகிற என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வழி நடத்துதலிலே எனக்கு ஒன்றும் சேதம் வராது. அப்போ நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டார் போல இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவரே என்னை கைவிட்டீரோ, என்னைய விட்டு ஒதுங்கிட்டீரோ? இல்லை, அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறவர். என்ன செய்கிறவருங்க? கற்றுக் கொடுத்து. ஏன் கற்றுக் கொடுக்கிறார்? ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், பின்னொரு நேரத்தில் பிசாசு வந்தால் நீங்கள் அவனை நேரடியாக என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். ரெண்டே மேட்டர் தான் சொல்லியிருக்கு. ஒன்று இடம் கொடுக்காதீங்க, இன்னொன்று என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. எல்லா நேரமும் பாஸ்டர் நான் வர முடியாது, எல்லா நேரமும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்டால் அவன் எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? எதிர்த்து நிற்பீர்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு உணர்த்த வருகிற விஷயம் என்னவென்றால், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவைகள் எத்தனை வந்தாலும் சரி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 7, 8, 9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவாக அது இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறி அடிக்கும்படி யாரை ஒப்பு கொடுப்பார்? சத்ருவை ஒப்பு கொடுப்பார். அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும். நம்ம நிறையா நேரம் கர்த்தரோடு இல்லாமல் யார் கூட இருக்கோம்? சத்துரு கூட இருக்கோம். என்னன்னு கேட்டால், சண்டை போட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஜெயிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னைய ஒருத்தர் சட்டையை பிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோ, நான் அவர் சட்டையை பிடிச்சிருந்தா எங்கே நிற்போம்? 2 பேரும் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருப்போம். அவர் தூரத்தில் வரும்போதே இங்கிருந்து என் எதிர்ப்பை தெரிவித்தால் அவர் என் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சத்ருவோடும் பிரச்சனையோடும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை மோத சொல்லலை, அவர்கிட்ட தான் வர சொல்றார். நீங்க சத்துருக்கிட்ட போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகளோடு நீங்கள் போராட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். எப்படி செய்வாராம் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். எப்படி? ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க? இதை நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முழுசும் நம்பின மாதிரி தெரியலையே. ஒரு வழியா வருவாங்களாம், போகும்போது எப்படி போயிடுவாங்களாம். இப்போ அவங்கள 7 வழியா மிரட்டினது யாரு? நானே பயந்து போயிருக்கேன். எப்படி தான் போனாங்கன்னே தெரில. அதான் கர்த்தர் செய்கிற கிரியை. சில நேரம் இப்போ பாருங்களேன், ஒரு வழியில் வந்தானா 7 வழியில் போனால் இப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம உடனே சொல்ல, எனக்கு விரோதமாக வந்த ஒரு வழியில் நீ வந்தால் எந்த வழியில் போயிடுவ? 7 வழியில் போயிடுவேன். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஆனால் நம்முடைய மனதளவில் இதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அந்த பிரச்சனை நேரத்தில் இப்படி ஒரு விசுவாசத்தில் நிற்க முடியுமா? அப்படி நீங்கள் இருப்பது தான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்வு. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா, இந்த பிரச்சனை வரும்போது தைரியமாக கர்த்தரோடு நின்னீங்கன்னா 7 வழியாக போகிறத நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை கவனிங்க. அடுத்தடுத்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அப்போ ஆண்டவர் உடனே என்ன செய்வாராம் பாருங்க. அப்படி சத்ருவை விலக்கிட்டு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். 9ஆம் வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக, நம்ம யாத்திராமத்தில் என்ன வசனம் வாசித்தோம்? அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக தான் என்ன செய்வாராம்? வழி நடத்துவார். இந்த உபாகமம் 27:9 என்ன வாசிக்கிறோம்? உன்னை தமது பரிசுத்த ஜனமாக. அப்போ அவருடைய டார்கெட் எங்க நிற்குது? அவர் டார்கெட் எங்க? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு வரணும், நாம் பரிசுத்த ஜனமா இருக்கணும். இதுல நீங்க கவனம் செலுத்தினா மற்றதுல எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க சத்ருவை பார்க்காம நீங்க எதை பாருங்க? உங்க வாழ்வில உள்ள பரிசுத்தத்தை பாருங்க. நம்ம கவனம் என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், ஆகையினாலே நான் என்னவா மாறணும்? பரிசுத்தமா மாறணும். எத்தனை பேர் என் கூட சொல்றீங்க? இப்படி சொல்றீங்களா? ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தரா மாறுவேன். சபை உங்களை சரியாய் கர்த்தருடைய காரியத்தில் என்ன செய்யணுங்க?
வழி நடத்தணும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், எப்போதும் சபையில் இருக்கிற எல்லாரும் என்னைய டிபெண்ட் பண்ணியே இருக்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன், ஏன் உங்களை அப்படி உருவாக்குறேன். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்வது போல, பாஸ்டர் வந்தாதான், பாஸ்டர் இருந்தாதான், எல்லாம் பாஸ்டர் தான் அப்படின்னு ஏன் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் சரியாக வளர்ந்தீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன சார்ந்தே இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களை தன்னிச்சையாக விடவே இல்லை, தன் பலத்தில் வாழ விடவில்லை, செயல்பட விடவில்லை, நீங்களே எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? நான் ஒரு நாள் இல்லைன்னா எல்லாரும் பயத்தில் ஓடி போயிடுவீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வழிநடத்தல், ஒரு சபை வழி நடத்துறது கூட எப்படி பாருங்கள். நான் தான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்வேன், திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுங்க பிரதர்னா என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். ஆராதனை நடத்துங்கன்னா ஆராதனை நடத்தணும். மொத்த ஆராதனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி சீக்கிரமாக அப்படிப்பட்ட நாட்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படி உங்களை வழி நடத்துவதற்கு காரணம் அதுதான். அப்போ ஆண்டவர் என்னை வழி நடத்தி எப்படி, சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏசாயா 42 அதிகாரம் 16 பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை, ஹல்லேலூயா. இப்ப அவர் வழி நடத்துறத பாருங்க. குருடர்னு சொல்லிட்டு வெளிச்சம்னு ஒரு வார்த்தை வேற இருக்கு. அப்ப இது என்ன குருடை குறித்து சொல்லுகிறார்? தேவனை குறித்து அறியாமல் இருக்கிற ஒரு குருட்டுத்தன்மை, தேவனுடைய செய்கையை குறித்து அறியாமல் இருக்கிற காரியம், தேவன் செய்கிற விதத்தை குறித்து அறியாமல் இருக்கிற காரியம். அப்படிப்பட்ட குருடரை அவர் என்ன செய்கிறாராம்? அறியாத வழியில். சில வேளையிலே கர்த்தர் அழைத்து செல்லுகிற வழி. அப்ப வழினா என்ன, பாதைனா என்ன? வழி அப்படின்னு எதை சொல்லுவோம்? பாதைன்னு எதை சொல்லுவோம்? வழினா இப்ப நீங்க ஒரு பைபாஸ்ல போறீங்க, அது என்னது? வழி. பாதைனா என்னது? இப்போ சர்ச்சுக்கு வந்தது என்னது? பாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூரமாய் போவது வழி, பக்கத்தில் வர்றது பேர் பாதை. ஒத்தையடி பாதையில் வாங்க அப்படி சொல்லுவோம், ஒத்தையடி வழியில் போங்க அப்படி சொல்ல மாட்டோம். இது நம்முடைய பேச்சு நடையில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் புரிதலுக்கு அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிற மீனிங்கும் அதுதான். அவர் என்ன சொல்லுகிறார்? அறியாத வழி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, தெரியாத பாதை பக்கத்தில் இருந்தாலும் சரி, நான் அவர்களை என்ன செய்வேன்? நான் நடத்துவேன். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையில் அவர் எல்லா விதத்திலும் உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நடத்துங்க ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு பாடின பாடலை கூட பாருங்க. நடக்க முடியல, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடு, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஏன் அவர்கிட்டயே எல்லாத்தையும் விடணும்? என்னை படைத்தவர் அவர் தானே, என்னை அழைத்தவர் அவர் தானே, என்னை தெரிந்து கொண்டவர் அவர் தானே, என்னை புரிந்தவரும் அவர் தானே, எனக்காக யாவையும் செய்பவரும் அவர் தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவரை போல மன்னிக்கவும், அவரை போல ஏற்றுக்கொள்ளவும், அவரை போல அன்பு கூறவும், அவரை போல ஆதரிக்கவும், அவரை போல வழி நடத்தவும், அவரை போல பலப்படுத்தவும், அவரை போல விடுவிக்கவரும் ஒருவரும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏன்னா அவர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டால் அவர் உங்களை கைவிடுவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற காரியம் என்ன? நான் உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். சும்மா சாதாரணமான வழி நடத்தல் இல்லைங்க. கர்த்தர் வழி நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக காணப்படுகிற இருளை எல்லாம் என்ன செய்வாராம்? வெளிச்சமாக்குவார். என்னைய சும்மா நடத்துகிற தேவன் அல்ல, இன்றைக்கு உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்ன நீங்க நடத்துங்க, ஆண்டவரே என்னைய நீங்க நடத்துங்க, என்னுடைய எல்லா பாதைகளையும் நீங்க நடத்துங்க. அவர் நடத்துகிறபடினால தான் சம்பந்தமே இல்லாத கோரேஸா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, கோரேஸ்ட இருந்து அவன் மூலமா எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரா. அவர் நடத்துகிற பாதையே வித்தியாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது, சோர்ந்துட்டீங்கன்னா அர்த்தம் என்னன்னா விசுவாசம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சமூகத்தில் வந்து அவிசுவாசமாய் பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை நம்பவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஜெபிக்கும் போதும், எல்லா நேரத்திலும் யார்கிட்ட பேசினாலும், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் அந்த அறிக்கையிட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அந்த விசுவாச அறிக்கை விரும்புறீங்க? கர்த்தர் என்னை நடத்துவார். எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்?
கவலைப்பட மாட்டேன். ஆனால் சொல்கிற நேரத்தில் அங்கே பெரிய பிரச்சனை இருக்கும், சொல்கிற நேரத்தில் பெரிய நஷ்டம் வந்திருக்கலாம், சொல்கிற நேரத்தில் பெரிய தேவை இருக்கலாம், சொல்கிற நேரத்தில் அழுகையும் கண்ணீருமா கூட இருக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டியது என்ன? என் கர்த்தர் என்னை நடத்துவார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்துக்குள்ளே வர விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, எப்போதும் அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. பிரச்சனையை தீர்க்கிறத பற்றிய யோசனை நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது தீருதோ தீரலையோ நமக்கு என்ன? எல்லாரும் சொல்லுங்கள், என் பிரச்சனை தீருதோ தீரலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் தேவன் நடத்துவார். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரியுறீங்க? நீங்கள் நம்ம எல்லாரும் எதை பார்க்குறோம்? பிரச்சனையை பார்க்குறோம். ஆண்டவரை தான் பார்க்கணும். ஏன் பிரச்சனையை பார்க்க வேண்டாம்னா அது ஒரு நாளும் ஓயாது. ஏன்னா ஆண்டவரே சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? அவரே சொல்லிட்டார், உபத்திரம் உண்டுப்பா. உபத்திரம்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உங்களை நடத்துகிற விதம், இன்றைக்கி கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற விதம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது பல விதத்தில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு ஆட்டு மந்தையை போல என்ன செய்தாராம்? நடத்தி வந்தேன். பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்கள் என்ன செய்தாராம்? நடத்தினார். மேக ஸ்தம்பம் வந்தது எதுக்குன்னு இவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அக்கினி ஸ்தம்பம் வருகிறது ஏன்? காரணம், அவர்களை வழி நடத்தி செல்லும் போது அவர்களுக்கு கால் சுடாமல் இருக்க, சரீரம் பலவீனம் அடையாமல் இருக்க கர்த்தர் அப்படி நடத்தினார். பகல்ல மேக ஸ்தம்பம்னா உடனே சூரியனை சூட்டை குறைச்சிருக்க வேண்டியதானே? நீங்களும் நானும் எப்படி யோசிப்போம்? ஆண்டவரே, இந்த சூரியன் சூடு ஜாஸ்தியா இருக்கு, நான் போகணும், கொஞ்சம் குறைச்சிருங்க. அவர் அதெல்லாம் செய்யல பாருங்க. சூரியனை டச் பண்ணல. சூரியனுக்கும் உங்களுக்கும் இடையில எதை கொடுத்தாரு? மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரு. இப்போ சில நேரம் புயல்னு அறிவிக்கிறாங்க, அறிவிச்ச உடனே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகஸ்தம்பம் வந்து ஊரே மூடி அப்படியே வெயில் சூடே தெரியாது. ஆனால் அவ்வளோ நேரம் சூடாக இருந்த ஊர் திடீர்னு கூலிங்காக மாறிடுது. என்ன காரணம்? அங்கே இடையில வந்த மேகம். அப்போ சூரியன் என்னாச்சு? அது தன்மையை விட்டு என்ன செய்யல? மாறல. அப்போ சில நேரம் பாருங்க, சில பிரச்சனை அது தன்மையை விட்டு என்ன செய்யாது? மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் இடையில கர்த்தர் ஒரு வேலையை செய்வார். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட வேலைகளை செய்து கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய நடத்துதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்றால், என்னை நான் ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ள விட்டு கொடுப்பேன் என்றால் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக ஆதியாகமத்தில் 33, 34, 32 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தேவனால் வழிநடத்தப்பட்டு இப்பொழுது திரும்ப வந்து கொண்டு இருக்கிறார். வந்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு செய்தி வருகிறது. இவர் திரும்பி வருகிற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அங்கே இவனை எதிர்த்து வருவதற்கு அவனுடைய சகோதரன் ஏசா கிளம்பி வருவதை யாக்கோபுக்கு சொல்லுகிறார்கள். இப்போ யாக்கோபு என்ன தெரியுமா செய்கிறாரு? யாக்கோபு ஒரே ஆப்ஷன் தான் செய்கிறார். எல்லாரையும் ஆற்றுக்கு அந்த பக்கம் கடத்திட்டு இவர் மட்டும் எங்கே உட்காந்துருக்காரு? கர்த்தர்கிட்ட உட்காந்துருக்காரு. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் நடத்தினாதான், நீங்கள் வந்தாதான், ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஏற்கனவே என் கூட வருவேன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு இப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் செஞ்சதனுடைய விளைவு தான் இப்போ வந்திருக்கு. நான் என் சகோதரனை ஏமாற்றினேன், ஆகையினால் என் சகோதரன் என்னை அழிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறான். நான் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தாவே, என்னை வழி நடத்தும். சொன்ன மாத்திரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அன்றைய தினம் ஏசா திரும்பி தன் வழியே எங்க போனாராம்? சேயிருக்கு போனான். என்ன ஆச்சு? வந்தவன் வந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் மனதை மாற்றினார். இப்போ அண்ணன் அடிக்க வர்ற அண்ணன் இப்போ என்னவா மாறுறாரு? அன்பு கூர்ந்து அவனுக்கு வெகுமதியை கொடுத்து தம்பியை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்பும் போது கர்த்தர் அவ்விதமாய் நம்மை வழி நடத்தி வருகிறார். ஆகையினால தான் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், யாக்கோபு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு தன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, அதான் முக்கியங்க. நம்மளை வழி நடத்தி கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில காப்பாற்றும் போது கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டியது அவசியமாயிரும். உடனே அவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆமென், என்னை கர்த்தர் காத்தார், கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி
நாம் அதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ ஆண்டவருடைய செயலில் பாருங்க, அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பகுதியை மாத்திரம் ஒரு 2 பகுதியை சொல்லிட்டு நாம் அப்படியே நேராக திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் சில வேளையில் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது, கர்த்தர் அந்த நேரத்தில் எப்படி அதை யோசிக்கிறார், ஆனாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்றால் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் ஒரு வழியை வைத்து நம்மை வரச் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த சமுதாய வளர்ச்சியை வைத்து இல்லை பிராக்டிக்கலாக யோசிக்கணும் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உலகம் முழுவதற்கும் பைபிள் ஒரே ஒரு கலாச்சாரம் தான். பைபிள் என்பது ஒரு கலாச்சாரம் தான். நாட்டுக்கு நாடெலாம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நாடுக்கு நாடு மாற்ற முடியாது. இது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது? காரணம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உடை எப்படி உடுத்த வேண்டும் என்று கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் இல்லை இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம், அதனால இல்லை. வேதம் சில கலாச்சாரத்தை சொல்லுகிறது என்றால் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம இருக்க முடியும். ஏனென்றால் அதுதான் வழி நடத்தப்படுதல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமா என்ன செஞ்சிட்டாங்களாம், விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றிக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதை பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். அப்பப்போ மேட்ரு மாறுது, அப்பப்போ நோக்கம் மாறுது. கர்த்தரை சார்ந்து வந்தால் கர்த்தரிடத்தில் அதிகமாய் காணப்பட வேண்டும். அதே நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வரும்பொழுது 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஏன் சொல்றார் தெரியுமா? நான் ரொம்ப நெருங்கி வந்தா, உங்கள் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சா நான் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நான் நீதியின் தேவனா இருக்கிற நான் குறையை கண்டால் மனம் திரும்ப சொல்லுவேன். மனம் திரும்ப சொல்லியும் மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்வேன், கொஞ்சம் அடிப்பேன். இப்போ எனக்கு உங்களை அடிக்கவும் எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உங்களை கூட்டிகிட்டு வந்தது நான், அதனால நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம்ன்றேன். ஆண்டவர் எப்படி முடிவுக்கு போறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய மாட்டேன், செல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள், அவர் ஒரு பேர் வச்சிருக்கார் பாருங்க. அப்படி ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கார், வணங்கா கழுத்துள்ள ஜாம்னா என்ன அர்த்தம்? பணிகிறதே இல்லை. என்ன சொன்னாலும் இப்படியே நிற்கிறது, பணிகிறதே கிடையாது, ஒத்து வர்றதே கிடையாது, ஒத்துக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இதெல்லாம் நான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும், அதனால நான் உங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவேன். அப்படி நான் பார்த்தேன்னா 5ஆம் வசனம் பாருங்க, நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை என்ன செஞ்சிருவேன். நான் என் வேகத்தை காட்டினேன்னா முடிஞ்சிடும் கதை. என் அன்பும் என் கிருபையும் என் இரக்கமும் இருக்கிறபடினால் உங்களை நான் என்ன செய்கிறேன், அப்படியே விட்டுருக்கேன். அதனால நான் கொஞ்சம் உங்க கூட வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு வராரு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நான் உங்களோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்கு ஆகாததெல்லாம் தூக்கிடுங்க, எனக்கு ஆகாதெல்லாம் வேட்டிருங்க, சரி பண்ணிருங்க. நான் உங்களை நடத்துகிற விதத்தில் நடத்துவேன். அதே 13ஆம் வசனத்தில் பாருங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது டக்குன்னு அவர் எப்படி சொல்றார் பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று மோசைக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற இந்த கான்வர்சேஷன்ல மோசே சொல்லுகிறார், நீங்க எடுத்த உடனே இப்படியெல்லாம் கோவப்பட்டுறாதீங்க, அவங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதையில் நிறைய நேரம் நம்ம எப்படி போகிறதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஷார்ட்டாக போக வேண்டிய ஆளை தூரமாய் கூட்டி கொண்டு போய் போகிற வழியில் பல சோதனைகள் வந்ததற்கான காரணம் என்ன? பல சோதனைகளுக்கான காரணம் வேற ஒன்றுமல்ல, அவர்களுக்கு சில விஷயத்தை போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கு நமக்கும் அனுமதிக்கிற காரியம் அதுதான். கர்த்தர் அவருடைய கிருபையில் இருக்கிறார். ஆனாலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அதை முறித்து போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு எதிராய் சாபமே வந்தாலும் சரி, நமக்கு எதிராய் சபிக்கிறவர்கள் வந்தாலும் சரி, அந்த சாபத்தை கூட கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்?
ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்கள் அதே என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே பிலேயாம் தீர்க்கதரிசி அவர்களை சபிக்கும்படி வந்த பொழுது கர்த்தர் பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ என் ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. ஆனா இந்த ஜனங்களை பற்றிய ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாரு. இந்த ஜனங்கள் யார்? இந்த ஜனங்கள் யார்? சத்தமா சொல்லுங்க. வணங்கா கழுத்து உள்ளவர்கள். என் பேச்சு கேட்க மாட்டாங்க, நான் சொல்ற வழியில வரமாட்டாங்க, என் சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா யாராவது அழிக்க வந்தா, யாராவது சபிக்க வந்தா, யாராவது தொந்தரவு கொடுக்க வந்தா, நான் என்ன செய்ய மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் நடத்திட்டு போற பிள்ளைங்க அவங்க எனக்கு விரோதமா வந்தாங்க, எனக்கு விரோதமா வர்றதை வச்சு நீ யாரும் என்ன செய்யக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? நம்மளை அழைத்த தேவன் அவர். அவருக்கு விரோதமாய் நாம் செய்கிற சில விஷயங்களை நாம் குற்றப்படுத்த அல்ல, கர்த்தரே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்க எல்லாரும் சேர்ந்து சபிக்க போன பொழுது அந்த சபிக்கிறதுக்கு பலி செலுத்தி வேற சபிக்கிறார். 6 முறை ட்ரை பண்றாரு. 6 முறையும் கர்த்தர் சொல்லுகிறார், பிலேயாமே நீ அந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்காக எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தம் போட்டு அவனை சரி பண்ணி, நீ ஒரு தடவை கூட இவங்களை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக அப்படி நின்று நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழி நடத்தலுக்குள்ளே நாம் வருவோமாக. அவருடைய வழி நடத்தல் எப்படி இருக்கிறது? அந்த வழி நடத்தலுக்காகவே கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். 1. 2வதாக தமது கிருபையை வைத்தார். 3வதாக அவர் அழைத்தார். 4வதாக பரிசுத்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினார். 5வதாக அவருடைய பலத்தை கொடுத்தார். இந்த 5 காரியம் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே நம்ம யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். அடுத்த வாரத்தில் இந்த 5 காரியத்தை நாம் தியானிப்போம். அப்போ என்னை மீட்டு கொள்றதுக்கு கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. எனக்கு அவருடைய கிருபையை அளிப்பதற்கு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்னை அழைப்பதற்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. எனக்காக ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவது அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. எனக்கு அவருடைய பலனை தருவது அவருக்கு விருப்பம் இருக்கிறது. நாம் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறது மாத்திரமல்ல, அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வழி நடத்தலுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.